இதுல 5000 ரூபாய் இருக்குது. நாளையில இருந்து கவர்மெண்ட் லீவு. 15, 16, 17 உன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு கொடைக்கானல், பாண்டிச்சேரி எங்கேயாச்சும் போயிட்டு வாடா. சரிம்மா, காசு கொடுமா. அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லு. என்னதுமா? நாளைக்கு ரிபப்ளிக் டேவா இண்டிபெண்டன்ஸ் டேவா? சரி, தமிழ்லயே கேக்குறேன். சுதந்திர தினமா குடியரசு தினமா? சொன்னீங்கன்னா காசு தருவேண்டா. இல்லம்மா, நான் இங்கே இருக்கிறேன். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உன் வீட்டுல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போன வைக்குமா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏன்ட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். ஏன்ட்ட தான்டா சொன்னேன். அதத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்டுல லவ் பண்றேன்னு சொன்னியா? எதுக்கு அசைய மாட்டியா? ஓ, அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ் பண்ற, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். சாமி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆளை விடு. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க அந்த வருமானத்தை வச்சு? பசி வந்துருச்சுப்பா, போய் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீ வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்பா ஒரு நாள் வாத்தியாரா இருந்து பாருங்கடா, அப்பதான்டா அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சார் நான் இருக்கேன் சார். உட்காருப்பா சார். முதல்ல இருந்து வரட்டுமா? சரி போமா. கிளாஸ்க்குள்ள வந்திருக்க ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் மேம். ஓ, துரையால எந்திரிச்சு சொல்ல முடியாதோ? ருக்கோ ஜரா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. குட் மார்னிங் குட் மார்னிங். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நான் உன்னை உட்கார சொன்னா உட்காரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? 4வது பக்கத்துல 3வது லைன் ஏஞ்சி படி. டேய் மச்சான், சோஷியல் சயின்ஸ் புக்டா, வேற புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கடா. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறாரு. தமிழ்ல தானே சொன்னேன், எந்திரிச்சு படி. எந்திரி. யாரம்மா எந்திரிக்க சொல்ற? உட்காரு. ஓ, கனவா? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பா, யார் யார் ஏலம் கேக்குறீங்களா கேட்கலாம். வண்டி வந்துச்சு. 6 லட்சம் ரூபா ஒரே ரேட்டு. பா, நீ 6 லட்சம். பா, நீனா 7 லட்சம் ரூபா. பா, நீ 6 லட்சம், நீ 7 லட்சம். நீ எவ்வளவுப்பா? 8 லட்சம் ரூபாய். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம். நீ எவ்வளவுப்பா? 9 லட்சம். 9 லட்சம். என்ன நடக்குது? வணக்கம்ல மாப்பிள. 9 லட்சம். ஓகேப்பா. என்ன நடக்குதுங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். பைக் ஏலம் போயினுதுப்பா. லாஸ்டா 9 லட்சம் போயினுக்குது. 9 லட்சமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. கை வைக்காத, கை வைக்காம பேசு. சரி, இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த வண்டி இதுல 3 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகுது. 3 வாட்டியும் புருஷன் போயிடுச்சுனா பின்னாடி உட்காந்து பொண்டாட்டி செத்து போச்சு. அப்ப என்ன 1 கோடி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பா, வண்டி எல்லாம் 1 கோடி முடிஞ்சிச்சு. எல்லாம் கிளம்பு ஆட்ட முடிஞ்சிச்சு. பாப்பா. ஏங்க, நான் மாசமா இருக்கேங்க. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்க அப்பா வாத்தாண்டவன்னு சொல்லு. நீங்க அல்வா தரீங்க? போனரி. ஐயோ, வேணாங்க வேணாங்க. அப்படி சொன்னா கழிச்சிருவாரு. என்னடி சொல்ற? நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதாங்க சொன்னேன், கழிச்சிட்டாருங்க. சொல்லால் அடிச்ச சுழி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? என்னடா ஆச்சு? சார், வீட்டுல யாராவது இருக்கீங்களா? அக்கா, நீங்களா? போன வாரம் அடுத்த தெரு அசோக் வீட்ல பார்த்தேன். இங்க இருக்கீங்க. இது யார் வீடு? எதுவென்று புரியவில்லை. சாம்பார் ஆப்பு எனக்கு.
சொல்லு மச்சான். நான் மாப்பிள நேத்து நைட்டு 12 மணி போல உங்க எக்ஸ் வீட்டுக்குள்ள போனீங்க போல. குடுப்பா இது பின்னாடி போயிருக்குமோ இங்கிட்டு இல்லையே. எங்க அவனேதான் साला कर क्या रहा है यहाँ पे? ये क्या हो गया? हे हरिनाम कृष्ण जगन्नाथ. டேய் இதுதான்டா உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிச்ச கேமரா. அப்ப இந்த போட்டோவை எந்த கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க? கூட்டத்துல ஒரு புத்திசாலி இப்படிதான் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்பான். உடனே நீ சர்க்கையிட கூடாது. இங்கதான் நீ பர்ஃபார்மன்ஸே பண்ணணும். நல்லா போடுற இந்த இருக்கிற நல்லா போடு. எல்லா பக்கம் போது பாருங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு வேணாம். நான் மலை தேன் வாங்கிக்கிறீங்களாண்ணா? இப்பதான் மலையில இருந்து எடுத்துன்னு வந்தோம். நாடிப்பா நம்புறது இப்ப நம்புறீங்களாண்ணா? ஒரிஜினல் தான்ப்பா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் 10 ரூபா 50 ஒன்று கொடுங்க. ஒண்ணுதான் கேட்டேன். தம்பி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீப்பா. அப்படியா? அடங்கொம்மால 10 ரூபா பிஸ்கட் ஒண்ணு கொடுங்க. இந்த ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இன்னொரு பிஸ்கெட் கொடுண்ணா. குமாரு இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.